ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணன். நம்ம நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக, டைரக்ட் செல்லிங் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கான இந்த வீடியோ வந்து குறிப்பாக டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிஸ்னஸை எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து துபாயில் க்ரூஸ் ஷிப்பில் இருக்கேன். துபாயிலேருந்து கத்தார் வரைக்கும் ஒரு க்ரூஸ் ஷிப்பில் நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இது முழுக்க முழுக்க நான் இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி மூலிமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங்கில் நீங்களும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைரக்ட் செல்லிங்கை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம இந்த டைரக்ட் செல்லிங்கை ஏன் பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், ஜாபுக்கும் அந்த டைரக்ட் செல்லிங்க்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, இதை வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற முழு ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு இருந்தால் தான் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா என்ன ஏதுனே தெரியாமல் உள்ளே வந்துட்டு அப்புறமேட்டு ஒரு புரியாமலே இது என்ன கான்செப்ட்னே தெரியாமல் வெளியே போகிறவங்க எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். பட் இங்கே சாதிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் புரிஞ்சுருக்காங்களோ, யார் ஒருத்தர் இது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும், இதில் சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் நீங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டா நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. சேரல அப்படின்னா வருத்தப்படுறீங்க. இல்லை நமக்கு இது செட் ஆகலை, நமக்குலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்களா வந்து ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தான் பிஸ்னஸ் அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அப்போ நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் உங்களுக்கு உங்கள் யோசனையில் வரது தான் சரி அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் தான் யோசிச்சு முடிவெடுக்கிறீங்க. அப்போ அது எல்லாமே சரியாக தான் முடிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து இது வந்து எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க நினைக்கணும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்க நினைக்கணும். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இது என்ன கம்பெனி, எப்படி இன்கம் தராங்க, இதில் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இதோட ஃப்ளோ என்ன, கம்பெனியோட ஃப்ளோ என்ன, கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது வந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக வரக்கூடிய கம்பெனி எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக ஆரம்பிக்கும் போதே உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் மேலே வந்துடலாம், டாப்பில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைரக்ட் செல்லிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி அவங்களோட மென்டாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே புதுசாக ஒரு கம்பெனி வருது அப்படின்னா, அந்த கம்பெனி நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. எப்பயுமே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி வருது, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள வந்து புதுசாக வந்த கம்பெனியை சார்ந்தவங்க வந்து கூப்பிடும்போது, ஓகே நம்ம அதுக்கும் போகலாம், ஓகே இதை விட அது பெட்டராக இருக்குது, இதை விட அது வந்து இன்கம் பிளான் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வந்து நினச்சிக்கிறாங்க. இல்லை அங்கே போனால் வந்து நம்ம ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம், இல்லை நம்ம அங்கே போனோம்னா நம்ம ஒரு பெரிய லீடராக வந்து மாறிட முடியும், நம்மளே கம்பெனி வளரும்போது நம்மளும் வளர்ந்துடலாம் அப்படின்லாம் வந்து இமேஜின் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அதெல்லாம் வந்து உங்களை வந்து ட்ராப்பில் வந்து தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. எப்பயுமே ஒரு புது கம்பெனி வருது அப்படின்னா, அந்த கம்பெனி நாளைக்கு இருக்குமா, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இருக்குமா, 10 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அது வந்து நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக, நேஷ்னல் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக வந்து அது டெவலப் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும், எல்லா பக்கமும் பிரான்ச்சஸ் வரணும், நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கணும், ட்ரைனிங்லாம் கிடைக்கணும். அந்த ஒரு இன்ஃப்ரா வந்து டெவலப் ஆகிறதுக்கே வந்து பல வருடங்கள் ஆகும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய கம்பெனி, நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா, அந்த கம்பெனியில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ரா இருக்கணும். நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கணும், ப்ராடக்ட்ஸில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும், நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனி இருக்கணும். அவங்க ஆல்ரெடி பல வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ண கம்பெனி உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது, இல்லை அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நமக்கு அதுவே போதுமே. இதை விட இன்னும் நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோம்? இந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அதேமாதிரி புதுசாக ஒரு கம்பெனி உள்ளே வராங்க அப்படிங்கும்போது, எப்போயுமே வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களே வந்து உங்களை இந்த மாதிரி வந்து கூப்பிடும்போது, நீங்கள் நாளைக்கு அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் அதே தான் சொல்லி தருவாங்க. அவங்க பண்ணுற அப்ரோச்சே தப்பு இல்லை. ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படிங்கும்போது நம்ம எப்பயுமே வந்து புதுசாக ஒரு அன்னோன் பர்சன், இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே இல்லாதவங்க, இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணாதவங்க, இந்த டைரக்ட் செல்லிங்கே பண்ணாத வேறு ஒரு புது ஆளை தான் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த பிளானை பற்றி சொல்லி கொடுத்து, இதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பிஸ்னஸ்குள்ளே சேர்த்தணும். இப்போ அவங்க ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஆளுங்களை தான் டார்கெட்டே பண்ணுவாங்க. அப்படி தான் உங்களையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை ஏமாத்துறாங்க. அவங்க சரியான ஆள் இல்லைன்னு இதிலேயே தெரியுது இல்லையா? அப்போ சரியான ஆள் இல்லாத ஒருத்தரை நம்பி நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகும்போது, அப்போ உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைரக்ட் செல்லிங்கில் இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு டைரக்ட் செல்லிங்கில் இருந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, அவரை நம்ம நம்பவே கூடாது. அவர் போலியானவர்னு அர்த்தம்.
அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் டைரக்ட் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா, வேற ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணுறவரை நீங்கள் அப்ரோச்சே பண்ணக்கூடாது. அவர் இங்கே கூப்பிட்டுறலாமா? ஈவன் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய வேற ஒரு டீமில் இருக்கிறவங்களையும் நம்ம அப்ரோச் பண்ணுங்க. அது வந்து இல்லீகல் இல்லையா? அது வந்து ஒரு தப்பான அப்ரோச் இல்லையா? அது மாதிரி தப்பான வகையில் பிஸ்னஸ் பண்ணால் அது நிலைக்குமா? அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம நல்லதே பண்ணுவோம், சரியாக பண்ணுவோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு ஜென்யூனாக, கிளியராக நம்ம டெவலப் ஆகிருக்கலாம். அதே குறுக்கு வழியை தேடிக்கிட்டு யாரையாவது நம்ம டீமில் சேர்த்தலாம். வேறு ஒரு பிஸ்னஸ் டைரக்ட் செல்லிங் வேறு கம்பெனியில் இருக்கிறவங்க நம்ம டீமில் நம்ம கீழே சேர்த்தலாம். இல்லை நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற வேறு ஒரு டீமில் இருக்கிறவங்கள நம்ம கீழே சேர்த்தலாம். அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சில மாதங்கள் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே பிஸ்னஸ் விட்டு போயிடுவீங்க. லாங் டேர்ம் பண்ணணும், நீண்ட காலம் பண்ணணும், இதுதான் என் லைஃப், இதுதான் என்னோட கெரியர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து மாம்பழம், டி நகர்லாம் வந்து போனீங்க அப்படின்னா, சென்னையில் கடை ஃபுல்லாக நிறையா துணி கடைங்க இருக்கும். நிறையா வந்து மார்க்கெட்ஸ் இருக்கும். அங்கே ரோட்டில் போகும்போது என் கடைக்கு வாங்க, என் கடைக்கு வாங்கன்னு எல்லா கடையில் இருக்கிறவங்களும் கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கடைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, பக்கத்து கடைக்காரங்க திரும்ப வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. அவங்க திரும்ப புது நபரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கடைக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸ் வந்து நம்ம டைரக்ட் செல்லிங்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றேன். ஒருத்தர் வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அவரை வந்து கூப்பிடவே கூடாது. நம்ம திரும்ப புது ஆளை தான் பார்க்கணும். புதுசாக தான் டீமை ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி இருக்கோம், நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டீமும் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஜென்யூனாக பண்ணுறோம், நம்ம லீகலாக பண்ணுறோம், ரொம்ப கரெக்டாக இருக்கும், நம்ம உண்மையாக பண்ணுறோங்கும்போது நமக்கு கீழே சேர்றவங்களும் அதை பார்ப்பாங்க. ஓகே, இவர் உண்மையாக பண்ணுறாருப்பா, இவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கார், அப்போ இவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்னா எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும். மனசுக்குள்ளே அவங்கள அறியாமலே ஒரு எண்ணம் வரும். அதே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு டைம் பீங்க்கு மாற்றி பேசிக்கிட்டு எப்படியாவது வந்து பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சேர்றவங்களாம் சேருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நிலச்சி நிற்க மாட்டாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது என்ன ஏது மற்ற யார் எப்படி வேணால் பண்ணிட்டுங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு 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 பர்ஃபெக்டான ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு போர்டெல்லாம் க்ரியேட் பண்ணல. எல்லா துறைக்குமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைக்குமே வந்து ஒரு போர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள கண்காணிக்கிறதுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து செபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் வந்து வருமான வரி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து போக்குவரத்து அப்படின்னா போக்குவரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி துறை உள்ளே வரும்போது பல வருடங்கள் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்து அவங்கவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் கொண்டு வந்து போர்டு கிரியேட் வந்து இப்போ ஐடி துறைக்குன்னே ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது புதுசு. இதுவும் வந்து இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கு, பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கு, நிறையா டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்குள்ளேயே வந்து இதுக்குன்னு ஒரு போர்டு கிரியேட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது, நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் மேபி இந்த டைரக்ட் செல்லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரை கூட கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் ஸ்டேட்லேயும் சென்ட்ரலையும் கூட வருவாங்க. ஏன்னா இப்போ எத்தனையோ துறைக்கு இருக்கு இல்லையா? இந்த மினிஸ்டர் இத்தனை அமைச்சர்கள் எல்லாமே இந்த துறை எல்லாமே நான் ஆதி காலத்தில் இருந்திருக்கா. ஒவ்வொரு துறையும் டெவலப் ஆகி வர அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து கிரியேட் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பு குழு வந்து கிரியேட் ஆகும். அது மாதிரி வந்து டைரக்ட் செல்லிங்க்கு ஒரு நாள் வரும். ஓகேங்க. அது வரைக்கும் நம்ம ஜென்யூனாக பண்ணணும். யார் எப்படி வேணால் பண்ணட்டும், எப்படி வேணால் ஏமாற்றட்டும், வருவாங்க போவாங்க. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளாலே இதில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஜென்யூனாக பண்ணுங்கள். யார் எப்படி வேணால் பண்ணட்டும், அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒருத்தர் வந்து தப்பாக பண்ணுறாரு, ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுறாரு, அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் சம்பாதிக்கிறாரு, நம்மளும் அப்படிலாம் பண்ணலாம், இல்லை இப்படிலாம் வந்து வழி இருக்குது, நம்ம எப்படியாவது ஏமாற்றி பண்ணலாம், அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆகணும்னா, உங்களுக்கு கீழே டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட் மோடில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், கிளியராக பண்ணணும். இந்த பிஸ்னஸ்க்குன்னு உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ், இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு கரெக்டாக ஒரு குவாலிட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விட்டுறாதீங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் எடுக்கும். எல்லாரும் வந்து ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணிடலாம்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பார்க்குற விதம், அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல், அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து ஒருத்தர் 6 மாதத்துலேயே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம், ஒருத்தர் 2 வருஷத்தில் சக்ஸஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து 3 வருஷம் 4 வருஷம் கழித்து ₹1,00,000 இன்கம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. எந்த ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாதவங்க பெரிய லெவலில் இன்கம் எடுக்கிறவங்க இருக்காங்க. வில்லேஜில் இருந்துக்கிட்டே இன்கம் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, எத்தனையோ பேர் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து இன்கம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க.
அதனால் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள். எதை பார்த்தும் நீங்கள் வந்து பின்வாங்கிடக்கூடாது. நீங்கள் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்களா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன துணி போடணும், என்ன கலர் போடணும், என்ன விதை நம்ம விளை நம்ம வந்து அக்ரி பண்ணணும், என்ன வந்து நிலத்துல வந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒருத்தர் சொல்ல இல்லை ஒருத்தர் அனுமதிச்சா தான் நம்ம பண்ண முடியுமே. ஓகேவா? சுதந்திரம் கிடச்சிருச்சுங்க. அது சுதந்திர நாடு. நம்ம என்ன வேலை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஜெனியூனா, லீகலா. அது மாதிரி வந்து உங்களை இந்த வேலையில தான் இருக்கணும். நீ மாதம் 20,000 தான் சம்பாதிக்கணும், 50,000 தான் சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது. நீ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடாது. அப்படின்லாம் யாராவது உங்களை கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்களா? இல்லை உங்களுக்கு பின்னாடி யாராவது சொல்கிறாங்களா? எனக்கு தெரியலையே. ஏன் வந்து நீங்கள் அதே வேலையிலேயே, அதே ஜாப்லேயே அங்கேயே இருந்துக்கிட்டு, என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, இப்படியே இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேறு வேலையை தேடுங்க. வேறு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய லெவலில் இன்கம் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நீங்கள் வந்து அதில் வந்து மாஸ்டர் ஆகி அதில் வந்து அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. யார் உங்களை தடுத்து வச்சுருக்கா? ஓகே, சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு, உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதோ வந்து 10,000 20,000 சேலரியில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு, நீங்கள் பெருசாக யோசிக்காமல், பெருசாக ட்ரை பண்ணாமல் அங்கேயே இருந்துட்டு, காலம் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படியே இருந்துருச்சு, கடவுள் எனக்கு இதுதான் கொடுத்தாரு, என் தலையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அது யாரோட தப்பு? கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க, டைரக்ட் செல்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணணும். டீமை டெவலப் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு ஷாப்பிங் சென்டர் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,00,000 பேர் வந்து உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்னா, அடுத்த மாதமும் அந்த 20,00,000 பேர் திரும்ப வருவாங்களான்னு தெரியாது. இல்லை 20,00,000 பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்னா, 20,00,000 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? வரக்கூடியதெல்லாம் 10% தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்க சும்மா வந்துட்டு போவாங்க. மால் எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்க? எல்லாரும் வந்தவங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, மால் ரன் பண்ண முடியுமா? இல்லை அப்படி இல்லை. ஒரு சர்டைன் ஆவரேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சர்டைன் ஆவரேஜ் வந்து ரிப்பீட்டடாக வருவாங்க. அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது டெவலப் ஆகும். இத்தனை பேர் வந்தால் தான் இவ்வளோ பர்ச்சேஸ் நடக்கும்னு அவங்களுக்கு அதுதாங்க பிஸ்னஸ்ஸு. அது மாதிரி டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை பேரை வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா இத்தனை பேர் சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம டைரக்ட் செல்லிங்கில் வந்துட்டு நம்ம கூப்பிட்ற எல்லோரும் வந்துடணும், வரவங்க எல்லோரும் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டைரக்ட் செல்லிங்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் டைரக்ட் செல்லிங்கை ரோட்டில் நின்றுக்கிட்டு டைரக்ட் செல்லிங் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வர 100 பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்லலாம்? எனக்கு டைரக்ட் செல்லிங்கை பற்றி தெரியும், நான் வந்து பண்ணுவேன். இப்போ நீங்கள் போய் ரோட்டில் நின்றுட்டு இந்த கம்பெனி டைரக்ட் செல்லிங்கில் சேராதீங்க 100 பேர்ட்டு சொன்னீங்கன்னா, அதில் ஒருத்தர் 2 பேர் வந்து நான் சேருவேன், எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும், டைரக்ட் செல்லிங் நல்லதுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சேருவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆவரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பண்ணுறவங்க இருக்காங்க, வேணும்னு சொன்னாலும் அதேமாதிரி 100 பேர்த்திட்ட போய் நான் வந்து சேருங்க, எனக்கு கீழே வந்து சேருங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி 2-3 பேர் வந்து சேருவாங்க. இதுதான் ஆவரேஜ், இதுதான் சக்ஸஸ்க்கான இது. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. அதை நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறது அதிகப்படுத்துங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை சந்திக்கிறது அதிகப்படுத்துங்க, ஜெனியூனாக பண்ணுங்கள், சேர்றவங்களுக்கு சர்வீஸ் கரெக்டாக கொடுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நீங்களும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். நான் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் நீங்கள் இன்கம் பண்ணக்கூடிய இடத்துல பெரிய லெவலில் லட்சங்களில் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இருக்குது அப்படின்னா சந்தோஷம். இல்லை அப்படிங்கும்போது டைரக்ட் செல்லிங் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எடுத்து பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நம்ம பெரிய லெவலில் சம்பாரித்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட குழந்தைங்க, ஒய்ஃப் அவங்களையெல்லாம் சந்தோஷமாக பெரிய லெவலில் வச்சுக்கணும். எந்த ஒரு பண ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அது முடியுமான்னு பாருங்கள். அது முடியக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் சுதந்திர நாடு. அதுதான் நம்ம எல்லோரும் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேயே நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போன போக்கில் போகக்கூடாது. அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணி பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.